இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்பாக யாழ் மத்திய பேருந்து நிலைய பகுதிகளில் பழக்கடை வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் ஒரு முற்றுகை போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். குறிப்பாக மாநகர சபை உறுப்பினர் தர்சானந்தனுடைய பெயர் குறிப்பிட்டு அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு இந்த போராட்டம் இடம்பெற்றது. இது தொடர்பாக பார்க்கின்ற போது ஒவ்வொரு மாதமும் குரலிவித்தை காட்டி தன்னை பிரபலப்படுத்த முயற்சிக்கும் சுயநினைவற்றவர் தர்சானந்தன் என குற்றம் சாட்டியுள்ள யாழ் நகர் பழக்கடை உரிமையாளர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவில் தமக்கு அன்றைய இபிடிபியின் முதல்வர் ஜோகேஸ்வரி பட்குணராஜாவின் ஆட்சியில் வழங்கப்பட்ட கடைகளை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே அகற்ற முயற்சிக்கின்றனர் என பழக்கடை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ் மாநகரின் உறுப்பினர் தர்சானந்தின் பழக்கடைகளை அகற்றுவது தொடர்பில் கொண்டுவரப்படும் பிரேரணை எதிர்த்து யாழ் மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பழக்கடை வியாபாரிகள் மாநகரை முற்றுகையிட்டு இன்றைய தினம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது நாம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவே போராடுகின்றோம். ஆனால் எமது நிலையை மாநகரின் உறுப்பினர் தர்சானந்த் உணரவில்லை. அவர் சுயநினைவின்றியே இருப்பதாக தோன்றுகிறது. அவரது இந்த பிரேரணையால் அவர் தனக்கூடாக விளம்பரத்தை தேடலாம். ஆனால் எமது வாழ்வியலை இழக்கச் செய்துதான் தனது விளம்பரத்தை தேடக்கூடாது என அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் டாக்டர் தேவானந்த அவர்களால் தமக்கான வாழ்வாதாரமாக இந்த செயற்பாடுகள் ஒதுக்கி தரப்பட்டது. அதை தற்போது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் இவர்கள் கெடுப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். அகற்றி கொண்டு போய் கௌரவ நீதிமன்ற யாழ்ப்பாண கௌரவ நீதிமன்றத்தில் பாரப்படுத்தினவன் எங்களையும் இந்த வட்பெரியெல்லாம் செலுத்தி மாத வாடகை எந்த நடைமுறை உள்ளூராட்சி திணைக்களத்தில் இருக்கிறதோ அந்த நடைமுறைகளை பின்பற்றி கட வாடகை செலுத்தி வருகின்ற எங்களை நெடி கொடுக்கிற நிலைமை. அதல்ல இந்த 31 கடன் 31 கடைகள் ஊழியர்கள் 31 62 குடும்பம் நீங்கள். ஆனா அதுக்காக இன்றைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து எங்களோட வாழ்வாதாரத்துக்காக நீங்க ஏற்றுக்கொள்ள கொடுக்கணும். மற்ற மெம்பர்மாருக்கு வந்து வச்சு கொடுக்குறாரு வருவாங்க வந்தா எங்களுக்கு ஆக்களை பெருசா தெரியாது. ஆனா இவரே புரிம்பா தெரியும் புரிம்பா ஒவ்வொரு நாள் பாக்குறோம் ஒவ்வொரு சபையில பாக்குறோம். அவரை வந்தா எங்களை புரிம்பா தெரியும். அவருக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்யறதுக்குரிய நோக்கம் 16 வருடமாக யாழ் நகரத்திலே நிரந்தரமாக யாழ் மாநகர சபைக்கு 7670 காசு வாடகை கட்டி வியாபாரம் செய்து வருகின்றோம். அதே நேரத்தில் இன்று கௌரவ உறுப்பினர் தர்சானந்த் என்பவர் எங்கட கடைகளுக்கு எதிராக புதிதாக ஒரு பிரேரணையை கொண்டு வரார். நாங்கள் சட்டவிரோதமான கடைகளாம் களவிஜயம் செய்யணுமா? களவிஜயம் செய்யறதுல ஆட்சேபனை இல்லை. காரணம் என்ன? யாழ் மாநகர சபைக்குரிய நிலம், மாநகர சபைக்குரிய கடைகள், அதிலே நாங்கள் குத்தகராக கடைகளை நடத்தி வாடகை மாதம் மாதம் ஒழுங்காக செலுத்தி வருகின்றோம். அவர்கள் வந்து பார்க்கணும். எங்க பார்க்க வரைக்குள்ள நகரத்தில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் கண்டுகொள்வார்கள். கட்டாயம் பெறணும். அந்த வருடத்திற்கு நாங்கள் ஏற்பில்லை. அந்த எங்களுடைய மாத வாடகை நிப்பாட்ட சொல்லியும் புதிதாக நிபந்தனை எங்களோடு செய்யக்கூடாது சொல்லி ஒரு பெருணையை கொண்டவர் இருக்கிறார். நாங்கள் இன்டர்நெட் இல்லை. இவர் மக்களால் சரி செய்யப்பட்டு வந்தவர் 5 வருஷம் தான் மாநகர சபையில் இருப்பார். ஆக நாங்கள் எங்களுடைய ஆயுள் வரைக்கும் மாநகர சபையோட எங்களோட ஒப்பந்தங்களோ எங்களுடைய உறவுகளோ தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த 5 வருஷம் இருக்கிறவர் சொல்றார் மாதம் 2 லட்சம் எங்களுடைய 31 கடைக்கு மாதம் 2 லட்சம் வர்ற வருமானத்தை நிப்பாட்ட சொல்லி என்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேற்படி இந்த பிரேரணை எல்லா கடைக்காரருடைய கடைகளை பூட்டித்தான் வந்து இதில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிரேரணை இந்த கௌரவ முதல்வருக்கு நாங்கள் ஒரு வியாபாரிகள் சார்பாக கோரிக்கை விடுகின்றோம். இந்த பிரேரணையை நீங்கள் ஆதரிக்க கூடாது. ஆதரித்து எங்களுக்கு எதிராக இந்த மாத வாடகையை நிறுத்தினால் நாங்கள் மேற்கொண்டு நாளாந்தம் இந்த வாசலிலே வந்து குந்தி நிற்கக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணுவீர்கள் என்று கோரிக்கை நிற்கின்றோம். டாக்டர் தேவானந்த ஐயா அவர்களால் எங்களுக்கு இடத்தை ஒதுக்கி இந்த கடையை தந்தவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும் என்றுதான் இந்த கடையை எங்களை தந்தோம். இது மாநகர சபை இப்போ வாடகைகளை வேண்டாமல் எங்களை ஒரு நடுத்தரவில் நிற்கக்கூடிய கட்டத்தை கொண்டு வந்துருவேன். இதை நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்கு நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம். சரியான முடிவு என்று எங்களை கொண்டு தராவிட்டால் நாங்கள் தொடர்ந்து பாடி ஆர்ப்பாட்டங்களை செய்கிறதுக்கு நாங்கள் பின்னிக்க மாட்டோம். எங்களுக்கு நல்ல நீதி ஒன்று கிடைக்கும். இதுதான் முக்கியமான இது.
எல்லாருடைய வாழ்வாதாரமும் சிறப்பாக இருக்கும். அதான் யாழ் நகரின் மத்தியில் பேருந்து நிலையங்களை சுற்றி இந்த பழக்கடைகள் வீதியோரமாக இருப்பதன் காரணமாக சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதுடன் அங்கு பல்வேறு விதமான சில போதைப்பொருள் வியாபாரம் இடம்பெறுவதாக தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் வியாபாரிகள் மீது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் வியாபாரிகள் இதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக, குறிப்பாக இது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய ஒரு முயற்சியினால் மேற்கொள்ளப்பட்டது. அவருடைய சார்பில் யாழ் மாநகர முதல்வராக இருந்த அவருடைய சார்பான ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சார்பான மாநகர முதல்வருடைய காலத்தில் இந்த விடயங்கள் செய்து கொடுக்கப்பட்டது டக்ளஸ் தேவானந்தாவின் தலையீட்டுடன். எனவே இந்த காழ்ப்புணர்வுடன் இந்த செயற்பாடு இடம்பெற்றதாக இவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். குறிப்பாக இந்த அகற்றுவது தொடர்பான பிரேரணையை யாழ் மாநகர சபையினுடைய தற்போது மாநகர சபை உறுப்பினராக உள்ள தர்சானந்த் ஆகிய என்பவரால் தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது. இதற்கு மாநகர சபையின் முதல்வரும் தொடர்பான ஆதரவை வழங்கியிருந்தார். இந்த வேளையில் இது தொடர்பான பிரேரணை இன்று சபையில் கொண்டு வரப்பட்ட போது ஏற்கனவே காலை மாநகர சபை முன்னால் போராட்டம் இடம்பெற்றது. ஈழமக்கள் ஜன IPDPயினுடைய சபை உறுப்பினர்கள் இந்த பிரேரணையை கிழித்து எறிந்து அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து வெளியேறிய சம்பவம் இன்று மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதனால் மாநகர சபை கூட்டத்தில் ஒரு பதற்றமான நிலையும் குழப்பமும் ஏற்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது பழக்கடை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாது அசம்பந்தமாக செயற்பட்ட யாழ் மாநகரின் முதல்வரது செயலை கண்டித்த பிரேரணையை IPDPயினுடைய உறுப்பினர்கள் கிழித்தறிந்து சபையின் அமர்வில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். யாழ் மாநகரின் உறுப்பினர் தசானந்தின் பழக்கடைகளை அகற்றுவது தொடர்பில் கொண்டுவரப்பட்ட பிரேரணையை எதிர்த்து யாழ் மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பழக்கடை வியாபாரிகள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த விடயம் குறித்து இன்றைய சமய அமர்வில் கலந்து கொண்ட உரிய பொறிமுறையின்றி கொண்டுவரப்பட்ட பிரேரணையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செயற்படுத்தும் சந்தர்ப்பத்தில் உரிய பொறிமுறை வேண்டும் என்றும் வலியுறுத்தியதுடன் அதற்கான தீர்வை உடன் வழங்க வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். ஆனால் முதல்வர் அவ்விடயத்தை அலட்சிய போக்குடன் கையாண்டு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் சபையை முன்னெடுத்தமையினால் IPDPயின் உறுப்பினர்கள் குறித்த பிரேரணையை கிழித்தறிந்து சபையை விட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த நிலையில் இந்த பழக்கடை வியாபாரிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் ஒரு பக்கம் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் நகரினுடைய அழகு மற்றும் சில சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுவதன் காரணமாகவும் முறையான விதத்தில் பதிவுகளை மேற்கொண்டு கடைகளை பெற்று அந்த வியாபாரங்களை நடத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வகையில் மாநகர சபை சில விடயங்களை மேற்கொள்கின்றது. ஆனால் இதற்குள் அரசியல் காழ்ப்புணர்வு இருக்கின்றதா, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய திட்டம் என்பதால் இந்த காழ்ப்புணர்வு மேற்கொள்ளப்படுவதாக ஒரு சில தரப்பினர் ஒருவாறான தகவலை தெரிவிக்கின்றனர். இவ்வாறு 3 விதமான நிலைப்பாட்டில் இந்த பிரச்சினை தற்போது பூதாகரம் ஆகியுள்ளது.